சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து 2022 டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்படி ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? Difference between simple interest and compound interest on a principal at 15% per annum for 3 years is rupees 1134. Find the principal. அதாவது நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 1134. அதே போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு 15%. மொத்தம் எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல், அதாவது அசல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்டூ 3 பிளஸ் ஆர் பை 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். நமக்கு இந்த டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 1134 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ நமக்கு என்ன? 15. அப்ப இது வந்து 15 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்டூ 3 பிளஸ் 15 டிவைடட் பை 100. இங்க என்ன வரும்? 1134 equal to p அப்படியே வச்சுக்கணும். 15 ஸ்கொயர் நமக்கு என்ன? 225 divided by 100 ஸ்கொயரை 100 into 100ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ நமக்கு இது என்ன வரும்? 315 வருமா? இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா அப்போ இன்டூ 315 divided by 100. ஃபர்ஸ்ட் இந்த 225ம் 1134யும் 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு இது என்ன வரும்? அப்ப இங்க 126 வரும். இந்த 225 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 25 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 25யும் 100யும் கேன்சல் பண்ணுவோமா? அப்ப 25 வந்து 1 டைம், இது வந்து 4 டைம்ஸ் போயிடும். 126யும் 315யும் நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இது என்ன வரும்? இது வந்து 4 டைம்ஸ் 2 டைம்ஸ், இது 315 வந்து 105 டைம்ஸ். நெக்ஸ்ட் இந்த 42யும் 105யும் நம்ம வந்து 7 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? அப்ப இது எத்தனை டைம் ஆயிடும்? இது 6 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ். அகைன் இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 2 டைம்ஸ் ஆயிடும், இது வந்து 5 டைம்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க இந்த 5யும் 100யும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 20 வரும், அது 1 டைம்ஸ் ஆயிடும். இப்போ நமக்கு இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 equal to p into 1 by 100 into 20 into 1 by 4. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ இங்க கீழே இருக்க டினாமினேட்டர்ல இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 20 into 4 வந்து 80, 80 into 100 என்ன? 8000. இப்போ இந்த 8000 வந்து உங்களுக்கு LHSக்கு வந்துச்சுன்னா என்ன வரும்? 2 into 8000 equal to p. அப்போ p equal to என்ன? 16000. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு என்ன? 16000. இதான் நமக்கு ஆன்சர். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.